இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. சேம் அதே தான் அவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் நான் அதில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் போட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் நிறையாவே சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு செவந்துருச்சு. அடுத்தது இங்கே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தென் கருவேப்பிலை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வரமிளகா கொஞ்சம் கிள்ளி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த அவலுக்கு ஒரு நிலக்கடலை நம்ம சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இங்கே நிலக்கடலை அதனோட தோலை எடுத்துட்டு அதை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இங்கே ஒரு லெமன் எடுத்திருக்கேன். அதை இப்போ பிழிஞ்சு விட போகிறோம். பட் ஒரு லெமன் ஃபுல்லாக இப்போ பிழிய போகிறதில்ல. ஹாஃப் லெமனை மட்டும் ஃபஸ்ட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாம். மீதி இருக்க ஹாஃபை நம்ம லாஸ்ட்டாக நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இந்த ஹாஃப் எதுக்கு நம்ம பிழிகிறோம் அப்படின்னா அந்த வெங்காயத்தில் அந்த லெமன் டேஸ்ட்டு இருக்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஹாஃபை நம்ம பிழிஞ்சு விட்டுறோம். இப்போ இதுக்கு இந்த டிஷ்க்கு தேவையான கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கலரி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இங்கே நான் அவல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துக்கலாம். பட் அவலில் ஒரு 2 விதமாக இருக்குது. மெல்லிஸ் அவலாக இருக்கும், கொஞ்சம் திக் அவலாக இருக்கும். ஸோ மெல்லிஸ் அவலாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஊற வைக்கக்கூடாது. அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் திக் அவல் அப்படிங்கிறதுனால வாஷ் பண்ணிவிட்டு உடனே சேர்த்தா அது நல்லா வேகாது. அதனால் தண்ணி லைட்டாக தெளித்து விட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கிட்டேன். ஸோ உங்கள்கிட்ட எந்த அவல் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அவல் சேர்த்தாச்சு. அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த அவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அந்த சூடு ஏறுறதுக்காக கொஞ்சம் நேரம் அப்படியே வைக்கலாம். அவல் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஹீட் ஆனாலே போதும். ஸோ அதுக்காக மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அவல் சூடு ஏறிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட அவல் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம மீதி வச்சுருக்க அந்த ஹாஃப் லெமனை இதிலே பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போது பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா ஒரு கலர் திரும்பவும் கலரி விட்டுக்கலாம். அவ்வளோதான். லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான அவல் ரெடி ஆகிடுச்சு. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.